ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை படுக்கையை விட்டு எழுந்து நடக்க சொல்லிவிட்டார். நீங்கள் தேங்கிக் கொண்டிருந்த, நீங்கள் நின்று கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து உங்களை கர்த்தர் தூக்கிவிட்டு உங்களை முன்னேறி செல்ல சொல்கிறார். மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். நீ முன்னேறி செல். இந்த வார்த்தையை கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நீ முன்னேறி செல். மூவ் ஃபார்வர்ட். முன் வைத்த காலை பின் வைக்காதே. மூவ் ஃபார்வர்ட். Can someone say hallelujah? Can someone glorify the Lord? காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. Lord, I glorify you Lord. உம்மை மகிமைப்படுத்துகிறேன். Because கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் தேங்கி இருந்தது போதும். கர்த்தர் நம்மை ஒரு குளத்தை போல படைக்கவில்லை, ஆறாய் வைத்திருக்கிறார். ஜீவ நதி, அது வற்றாத ஜீவ நதி. நதி என்று சொன்னால் ஓடிக்கொண்டே இருக்கும். குளம் என்று சொன்னால் தேங்கி நிற்கும். இன்னைக்கு உங்களை தேங்கி நிற்க கர்த்தர் அழைக்கவில்லை. You need to move forward. You need to move forward. Overcome the obstacles, whatever is in front of you. Hallelujah. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை உடைத்து ஓட ஆரம்பிங்க. ஒரு நீர்க்காலாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஒரு நதியாய் மாற்றுகிறார். ஒரு வற்றாத நீரூற்றாய் மாற்றுகிறார். உங்களுடைய நீங்க போகும் இடமெல்லாம் செழிக்கும். உங்களை எங்க பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டாலும் பாலைவனத்திலையும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களை காடுல விட்டாலும் காட்டில் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஏனென்றால் வற்றாத ஒரு நதி, ஏனென்றால் வற்றாத ஒரு நதி உங்கள் மீது இருக்கிறது. The power of the Lord is upon you. Wherever you go, you will prosper. Wherever you go, the Lord will be with you. கர்த்தர் நீங்க எங்க போனாலும் சரி உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க என்ன கர்த்தர் என்னை இவ்வளவுதான் ஆஸ்வதிப்பார். நோ, ஒரு எல்லையே கிடையாது உங்களை ஆஸ்வதிப்பதற்கு. கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்க எல்லைகளை பெரிதாக்க போகிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே இன்னொரு பிரான்ச், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே இன்னொரு ஒரு வெஞ்சர், நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே இன்னொரு ஒரு காரியம், அதை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை எழுந்து நடக்க சொல்கிறார். தேங்கி நிற்காதே. மூவ் ஃபார்வர்ட். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீ கடந்து போ, முன்பாக போ என்று சொன்னார். கர்த்தர் பின்பாக மேகஸ்தமமாக அக்கினிஸ்தமாய் வந்து கொண்டிருந்தார். முன்பாக கர்த்தர் அவர் மோசேயிடத்தில் கோலை கொடுத்து நடத்தி சென்றார். இன்னைக்கு நீங்கள் முன்பாக கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்காக அவர் உங்களை காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. பகலிலே அவர் மேகஸ்தமமாய் இருப்பார் உங்கள் மீது, இரவிலே அக்கினிஸ்தமமாய் இருப்பார். எதற்காய் கவலைப்படுறீங்க? மூவ் ஃபார்வர்ட். கர்த்தர் நீங்கள் போகிற இடத்தெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் வைப்பார். நீங்க எங்கெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்லுறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதம் உங்களை அவர் பயன்படுத்துவார். எனக்கு இந்த இடம் மட்டும்தான் இருக்கு நினைக்காதீங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுடைய டெரிட்டரிஸை என்லார்ஜ் பண்றாரு. God is enlarging your territories. உங்களுடைய பவுண்டரிஸ் என்லார்ஜ் பண்றாரு. உங்க ஊழியத்தை என்லார்ஜ் பண்றாரு. உங்களுடைய ஆசீர்வாதத்தை என்லார்ஜ் பண்றாரு. உங்களுடைய ஃபெய்த், உங்க விசுவாசத்தை அதிகரிக்கிறாரு. உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறாரு. இந்த வருஷம் ஆவியானுடைய வருஷம். This year is the year of the Holy Spirit. God is enlarging you. உங்களுடைய மினிஸ்ட்ரியில, உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல புதிய நபர்களை உங்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப கர்த்தர் இணைக்கிறார். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்க ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். Thank you Jesus. Thank you Jesus. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அதற்கு முன்பாக யாராவது புதிதாய் வந்திருப்பீங்க என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நாம் வேதத்திலிருந்து சங்கீதம் 121 1ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். டேக் யுவர் பைபிள். மா சேகே லீ பிரதாஷியா மேகே பாரோஷ் லேபசேகே பாரிஷினியா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சேர்ந்து படிப்போம் ஒரு விசையாக. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில்
ஆவியானவர் உங்களோடு பேசுகிற காரியம், உன் கண்களை மனிதன் மீது வைக்காதே, உன் சிந்தனையை உன் பலத்தின் மீது வைக்காதே. உன்னுடைய விஷனை நீ யாரை பார்த்தும் அதை செய்யாதே. என்னை நோக்கி பார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். மகளே, மகனே, நான் உனக்காக வைத்திருக்கிறதை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தாவீது பாடுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். தாவீது ராஜாவா இருந்தும் ராஜாவுக்கு கிடைக்காத ஒன்றுமே இல்லை, எல்லாமே கிடைக்கும். அவருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனால் உன்னதத்திலிருந்து வரும் ஆசீர்வாதம், உன்னதமானவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக தாவீது காத்து நிற்கிறார். தாவீதுடைய நாட்கள் எல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதித்தார். எல்லா ராஜாக்களின் கைகளிலிருந்தும் கர்த்தர் ஜனங்களை பாதுகாத்து கொண்டார். ஓங்கிய புயத்தினாலும் பலத்த செய்யினாலும் கர்த்தர் ஜனங்களை நடத்தினார். தாவீதுடைய ரகசியம் என்ன தெரியுமா? தன் பலத்தை நம்பவில்லை. எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். மோசே ஒவ்வொரு நேரமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மோசேயுடைய சித்தம் கிடையாது. மோசே கர்த்தரை நோக்கி பார்ப்பார். தீர்க்கதரிசியாகிய மோசே கர்த்தரை நோக்கி பார்ப்பார். தாவீதும் அப்படிதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். ஆண்டவரே, என் சத்துருக்கள் எவ்வளவா எனக்கு பெருகி இருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய இருதயத்தின் குமுறலை எல்லாம் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். வேதத்தில தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் மாற்றியதற்கு காரணம் கர்த்தர் மேலே தாவீதுடைய கண்கள் இருந்தது. தேவ ஜனமே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் மனிதனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? சூழ்நிலையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு எந்த வாசலும் திறக்கவில்லையே என்று யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? அல்லது ஊழியம் செய்ய வேண்டும் நினைக்கிறீங்க, ஊழியத்துக்குரிய வாசல் திறக்கவில்லையா? அல்லது கர்த்தருக்காக ஏதோ ஒரு முயற்சி செய்ய வேண்டும் நினைத்து அது இன்னும் தோல்வியில் இருக்கிறதா? அல்லது உங்களுடைய எக்ஸிகியூஷன், அல்லது உங்களுடைய படிப்புல, உங்களுடைய வேலையில, உங்க பொருளாதாரத்துல எந்தெந்த இடத்துல நீங்க தலை குனிந்திருக்கிறீங்க? நீ கர்த்தர் உங்கள் தலைகள் நிமிர்த்த போகிறார். நீ முன்னேறி நடந்து செல். மூவ் ஃபார்வர்ட். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம், எனக்கு ஒத்த ஆசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க போகிறேன். நான் மனுஷனை அல்ல, எனக்கு தெரிந்த அந்த எம்எல்ஏவையோ இல்ல ஒரு எம்பியையோ இல்ல பிரைம் மினிஸ்டரையோ இல்ல. தானியேலுக்கு பிரைம் மினிஸ்டர் நேபுகாத் நேசாரோடு நல்ல பழக்கம் இருந்தாலும் தானியேல் நேபுகாத் நேசாரத்தில் போய் என்னை காப்பாற்றுங்க சொல்லல. தானியேல் தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே 3 வேளையும் அந்தி சந்தி மத்தியான நேரத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். நேபுகாத் நேசார் ராஜாவாலேயே தானியேலை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவை உயர்த்துகிறவர், ராஜாவை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை தள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பார்த்தார் தானியேல். என்ன ஆனது? நேபுகாத் நேசாருடைய முத்திரையை மாற்ற முடியவில்லை. இன்னைக்கு சிலர் இப்படிதான் இருக்கிறீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பொருளாதாரத்துல இவ்வளவுதான் எனக்கு. நீங்க யார் இடத்துல ஹெல்ப் கேட்டுட்டீங்க, ஆனால் அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கல. அவங்க ட்ரை பண்றாங்க, உங்களுக்கு தெரியுது ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க, ஆனா ஹெல்ப் பண்ண முடியல. இன்னைக்கு கர்த்தரை நோக்கி பாருங்கள். முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். தானியேலை காப்பாற்றினவர் சிங்கத்தின் வாயை கட்டுவதற்காக ஒரு தேவ தூதனை அனுப்பினார். நேபுகாத் நேசார் சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனை தப்புவித்தாரா? ராஜாவே, நீர் வாழ்க. என் தேவனை தப்புவித்தார். சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தார். உங்களை சிங்கத்தின் வாய்க்கிருந்தும் பீறி போடுகிற மனிதர்கள் கைகளிலிருந்தும் உங்களை தப்புவிப்பதற்கு கர்த்தர் இருக்கிறார். யாரோ ஒருவர் கோர்ட்டு கேஸுகளை கோர்ட்டுக்கு நீங்க அலைந்து கொண்டிருக்கிறீங்க. அட்வொகேட்டுக்கு நிறைய பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறீங்க. You are spending a lot of money on your court case. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மகளே, நீ மனுஷனை நம்பி நீ வாழ்ந்தது போதும். நீ என்னை நோக்கி பார். உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். உனக்காய் நான் வழக்காடுவேன். உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் என்னுடையது. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். உனக்காக நான் யாவையும் செய்வேன்.
கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராய் நிற்பவன் யார்? தாவீதுடைய ரகசியம் கர்த்தரையே நோக்கி காத்திருப்பது. கர்த்தரையே நோக்கி காத்திருப்பது. கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வந்தால் போதும். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா போதும். மனுஷன் என்ன செய்வான்? No man can stand against you. No man can stand against you. Hallelujah. வேதத்திலிருந்து 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உன் காண்பிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சேர்ந்து படிக்கலாமா? யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மாசாகா லபா ஷிகேலேரே லாஹி டு ரபா சிகேலேஷ் லேப்ரதீஷியா. யாபேஸை அவர்களுடைய தாய் பெற்ற பொழுது இவன் வருத்தத்தின் மகன், a son of sorrow. அவனை பெற்றெடுத்த பொழுது மிகவும் வேதனைப்பட்டு பெற்றெடுத்த என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுறாங்க. ஆனால் யாபேஸை பார்க்கிறவங்கெல்லாம் இவனை பார்த்தால் எந்த காரியம் நடக்காது. யாபேஸை பார்ப்பதற்கோ அல்லது யாபேஸை ஒரு கல்யாணத்திற்கோ ஒரு நல்ல சுப காரியங்களுக்கோ கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா யாபேஸ் என்றால் அவன் வருத்தத்தின் மகன், சாபம் அவன் மேல் இருக்கிறது. பேர் வச்சது யாரு? பெற்ற தாய், a son of sorrow. இன்னைக்கு ஒருவேளை உங்களை யாரெல்லாம் இவனை பார்த்துட்டா எந்த வேலையும் நடக்காது, இவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமே கிடையாது, இவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் உங்களை குறித்து ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்ன தாவீதை போல, யாபேஸை போல, யாபேசுடைய ஜெபத்தை பாருங்களேன். மேலா ஹீடே கபோஷியாதனா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. முதல்ல ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உங்களுடைய கரம் என்னோடு இருக்கட்டும். இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க. நீங்க இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேசுடைய ஜெபத்தை நீங்க செய்ய போறீங்க. உங்களுடைய போராட்டம், உங்களுடைய வறுமை, உங்களுடைய இயலாமை, உங்களுடைய அறியாமை, இவைகளெல்லாம் மாறட்டும். இன்னைக்கு உங்க ஜெபங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பவர், அந்த மகிமை, அந்த வல்லமை உங்க நாவில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. பேச ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவரீர் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் நீர் என்னை ஆஸ்வதித்து என்னை எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு செய்யும், தீங்கு என்னை தொடாதபடிக்கு செய்யும். சத்துருக்களின் கைகளுக்கும் அவன் விரிக்கிற வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல ஹalleluya டைப் பண்ணுங்க. டைப் இன் தி கமெண்ட்ஸ், லார்ட் ஐ பிலீவ், நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே நீர் என்னை ஆஸ்வதிக்க முடியும். லார்ட் யூ கேன் bless me, you can enlarge my territories. ராசைகே பா ரபாசியாந்தோரோஷ். கமெண்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களோடு தீர்க்கதரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இது மனிதனுடைய வார்த்தை இல்ல, கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எல் பிரகாந்தோஷே. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சில காரியத்தை இழந்திருக்கலாம், உங்களுடைய டெரிட்டரிஸை லாக் பண்ணியிருக்கலாம் சத்துரு. நீ வலது புறம் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. யாபேஸ் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார். என்ன தீர்மானது? யாபேசுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரா? பார்க்கலாமா? அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். நீங்கள் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆண்டிலே அவர் கொடுக்க போகிறார்.
பிரதர், நான் எத்தனை தடவை ஜெபிக்கணும்? எத்தனை தடவை ஜெபிக்கணும்னா உங்களுக்கு நடந்து முடிக்கிற வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய வழிகளை நடந்து கொண்டே இருங்க. கர்த்தருடைய பிரமாணங்களில் பிரியமா இருங்க. இரவும் பகலும் வேதத்தை நேசிங்க. கர்த்தருடைய வழிகளில் தியானமா இருங்க. There is no shortcut. People of God, there is no shortcut. குறுக்கு வழியே கிடையாது. இந்த வேதத்தை நாம் சுமக்கும் பொழுது, இந்த வேதம் நம்முடைய இருதயத்திலே வைத்து இதை காத்து கொள்ளும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியத்தை பிரமிப்போடு மக்கள் பார்ப்பாங்க. என்ன ஆனது இவனுக்கு, என்ன ஆனது இவனுக்கு? என்னுடைய காலேஜ்ல படிச்சு கொண்டிருந்த ஒரு சீனியர் ஒருத்தர் கிட்ட கேட்டிருக்காரு, வாட் ஹேப்பன் டு வில்லியம்ஸ்? என்ன ஊழியம் பண்ணி கொண்டிருக்கார் அவரு? பீப்புள் வில் ஆஸ்க், என்ன ஆனது இவனுக்கு? நம்முடைய கமிட்மெண்ட்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்காய் ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to ask the Lord, Lord bless me, enlarge my territories. ஒருவேளை இப்போ நீங்க பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் நேரத்திலே அநேக கண்கள் காணும். அந்நிய கண்கள் இல்ல, உங்களுடைய கண்களே காணும் அதை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்க ஜெபம் எல்லாம் மாறட்டும், உங்க ஜெபம் மாறட்டும். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து, நீ வடக்கையும் தெற்கையும், நீ போகிற இடமெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எல்லா இடத்திலும் இடம் கொண்டு பெருக செய்வேன் கர்த்தர் சொன்னார். லோத்து தனக்காக ஒரு இடத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவர் பேசினது போல ஆபிரகாமின் சந்ததியை வானத்தின் நட்சத்திரத்தை போல அவர் பெருக செய்தார். இப்போ வரைக்கும் இருக்கு ஆபிரகாம் சந்ததி. லோத்து சந்ததி இருக்கா? இஸ்மவேல் சந்ததி இருக்கா? ஆபிரகாமின் சந்ததி கர்த்தர் பெருக பண்ணினார். பெருகிக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது, பெருகிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக, கர்த்தர் தம் தெரிந்து கொண்ட ஆபிரகாமுக்காக ஒரு தேசத்தை உருவாக்கினார். இல்லாத ஒன்றை அவர் உருவாக்குகிறார். ஒரே ஒரு மனிதன், தேராகினுடைய மகன் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்டு, சாராயை அழைத்து சாரா என்று பெயரிட்டு, ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஒரு குழந்தையை வயதான காலத்திலே கொடுத்து, அந்த குழந்தையின் மூலமாக, அந்த வித்தின் மூலமாக அந்த குழந்தையை ஆஸ்வதிப்பதற்காக மோரியா மலைக்கு கொண்டு வா என்று சொல்லி, அந்த குழந்தையை பலி செலுத்த சொல்லி, அந்த குழந்தையை பலி செலுத்தும் பொழுது உன் பிள்ளையான கத்தியை வைக்காது என்று சொல்லி மலையின் மீது வைத்து, அந்த குழந்தையை கர்த்தர் ஆஸ்வதித்து, ஈசாக்கினுடைய வித்தை ஆஸ்வதித்து, யாக்கோபின் மூலமாக 12 கோத்திரங்களை உருவாக்கி இன்னைக்கு சந்ததிகளை பெருக பண்ணியிருக்கிறார். அதனால்தான் அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல. இந்த பைபிள், whatever is written in the Bible is true. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார், நமக்காக அவர் சொல்லி வைத்திருக்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த கர்த்தரை பின்பற்றுகிற நமக்கு தோல்வி உண்டோ? இல்ல, வெற்றி நிச்சயம். ஒரு மனிதன் கர்த்தரை தேடுவான் என்று சொன்னால், உன்னதமானவரை நோக்கி பார்ப்பான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில தோல்வி என்பது அது பார்க்க முடியாத ஒரு காரியம். தாவீது நாட்கள் எல்லாம் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பாதுகாப்பாகவும் எல்லா ராஜாக்களின் கைகளிலிருந்தும் பத்திரமாக வைத்திருந்தார். உங்களை காப்பாற்ற மாட்டாரா? உங்களுடைய பிசினஸை காப்பாற்ற மாட்டாரா? உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற மாட்டாரா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வருகிறதான பிரச்சனைகளை இருந்து காப்பாற்ற மாட்டாரா? யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், யுவர் ஸ்ட்ரகிளிங் டே பை டே, கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? ஏன் நீங்கள் மனுஷனை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? இவர் எனக்காக ஜெபித்தால் சரியாய்விடும், இவர் எனக்காக ஜெபித்தால் சரியாய்விடும். ஆவியானவர் பேசுகிறார், நீங்க தான் என்ன பண்ணணும்? ஜெபத்திலே தரிக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை சேர்ந்து படிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆஸ்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். மாசாகா பாராகா தூரோஷே. இன்னைக்கு கர்த்தர் நீங்க வேண்டிக் கொள்வதை உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டு தரப்போகிறார்.
I prophetically speak this word upon your life. Whatever you pray according to the will of the Lord will establish you and enlarge your territories. You will conquer the giants. You will conquer the countries. உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோலியாத்களை நீங்கள் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான காரியங்களை, உங்களுக்கு முன்பாக இருக்கிறதான தேசங்களை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னால் கொடுப்பார் உங்களுக்கு. கர்த்தர் உங்களை நான் இங்கிருந்து அப்ராட்ல கொண்டு போய் உயர்த்துவேன்னு சொன்னால் கர்த்தர் உயர்த்துவார். உங்களுடைய பிசினஸ் நான் குளோபல் லெவலில் கொண்டு போவேன்னு சொன்னால் கர்த்தர் கொண்டு போவார். கர்த்தர் சொல்லிவிட்டால் அதை கர்த்தர் செய்வார். நீங்க என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே நான் நிலைத்திருப்பதற்கு எனக்கு உதவி செய்யும். உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தரையே நோக்கி கொண்டிருந்தார். வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டு கொண்டே இருந்தது. அவன் புடமிட்டப்பட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ராஜாவின் ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். சாதாரணமா இருக்கிறீங்களா? நான் வேலைக்கு போய் வந்து கொண்டிருக்கேன் பிரதர், எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும், நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாற வேண்டும், நான் என்னென்னமோ முயற்சி செய்கிறேன், என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க. பிரதர், நான் தீர்க்க தரிசன ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். நான் கல்யாணத்திற்கு முன்பாக நல்லா ஊழியம் பண்ணி கொண்டிருந்தேன், நல்லா தான் இருந்தேன் ஆவியில. ஆனால் மேரேஜ் ஆனதுக்கு பிறகு என்னால் ஊழியம் செய்ய முடியல. நான் எத்தனையோ டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டாங்க ஹஸ்பண்ட், யாராலையும் எனக்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. No one can find out what is happening with me. எனக்காக ஜெபியுங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஊழியங்களை தடுக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தருக்குள்ள நீங்க வளரவே நினைச்சது வளர்ச்சி ஸ்டாப் ஆயிருச்சா? நீ கர்த்தரத்துல கேளுங்க, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு இருக்கட்டும். தாவீதோடு இருந்தீங்களே, தாவீதை உயர்த்தினீங்களே, என்ன உயர்த்துங்கப்பா, என்ன உயர்த்துங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். இந்த வசனம் நமக்கு நேராய் வருவதற்கு காரணம், உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்ற போகிறார். இனி நீங்கள் அடிமை இல்லை, இனி நீங்க அடிமை கிடையாது. தகப்பனுடைய ஆஸ்தியெல்லாம் வாங்கிட்டு நீங்க வெளியே தூர தேசத்துக்கு போய் செலவழிச்சிட்டீங்க. ஆனால் மறுபடியும் தகப்பனை பார்க்கும் பொழுது தகப்பன் உங்களுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் முத்திரை மோதிரத்தையும் கொளுத்த கன்றை மடித்து உங்களை தம்மோடு சேர்த்து கொள்கிறார். இனி நீ அடிமை இல்லப்பா, நீ வேலைக்காரன் இல்ல. மகன் நினைக்கிறான், அப்பா என்ன ஒரு வேலைக்காரனா ஏத்துக்கோங்க, எனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதும், நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். தகப்பன் சொல்றாரு, இல்ல இல்ல, நீ என்னுடைய மகன், நீ காணாமல் போன, மறுபடியும் நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன், நீ வந்துட்டப்பா, உன் வஸ்திரத்தை மாத்துறேன், நீ வேலைக்கார வஸ்திரம் போட வேண்டாம். இன்னைக்கு யாரும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற யாருமே நீங்க ஒரு வேலைக்காரனோ ஒரு வேலைக்காரியுடைய வஸ்திரத்தை போட்டிருக்க வேண்டாம். ஆவியில சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் ஒரு தூசி, ஆண்டவரே நான் ஒரு குப்பை, என்னை மன்னியும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை மன்னித்து அவருடைய பிள்ளை ஏற்றுக்கொண்டார். இனி நீ பாவம் செய்யாதே, நீ போய் பாவம் செய்யாதே. அந்த இளையகுமாரன் ஒரு முறை தான் போனாரு. இன்னைக்கு நாம் எத்தனை முறை கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம்? நாம் எத்தனை முறை கர்த்தரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம்? இப்படி இருந்தால் கர்த்தர் எப்படி நம்மை ஆஸ்வதிப்பார்? அவர் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு, 1 மாசத்திலேயோ இல்ல 1 வாரத்திலேயோ அந்த வஸ்திரத்தை அழுக்காக்கிட்டு திருப்பி, ஆண்டவரே என்னை வேலைக்காரனா ஏற்றுக்கோங்க. அப்படி என்றால் ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும். கர்த்தரத்தில் இப்படி ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ உம்மை நான் கஷ்டப்படுத்தியிருந்தால், உம்முடைய வழிகளை விட்டு நான் விலகி இருந்தால் மன்னியும் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் உங்கள் வஸ்திரத்தை கரைப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாகி, தேவனுடைய மகிமை நாம் அற்று போயிட்டோம், இழந்து போயிட்டோம். ஆனால் கர்த்தர் பரிசுத்த ஆவி என்னும் மகிமையை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் செய்வதெல்லாம், தகப்பனே என் பிள்ளையை ஆஸ்வதித்து எல்லையை பெரிதாக்கும், தீங்கு துக்கப்படுத்த அவரை பாதுகாத்துக் கொள்ளும், உங்களுக்காக ஜெபிக்கிறார். இந்த மகிமையை இழந்து விடாதிருப்போம். பிரதர் கர்த்தரினோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை எனக்கான வார்த்தை, this word is for me. என்னோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொல்கிறவர் யாராவது இருந்தீங்கன்னா காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஒருவேளை முதல் முறையாக யாபேசை குறித்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா, கேள்விப்படுறீங்கன்னா, நீங்க காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் டைப் பண்ணுங்க. எஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஹியரிங் அபவுட் ஜேபேஸ். யாபேஸ் சபிக்கப்பட்டவனாயிருந்து தன் தாயினாலே உதாசீனப்படுத்தப்பட்டு சபிக்கப்பட்டு a son of sorrow என்று சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கினார்.
தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அவனை உயர்த்தினார். இப்பொழுது யாபேசை பார்க்கிறவங்க எல்லாம் யாபேசை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஒருவேளை இந்த செய்தி ஆஃப்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? சகோதரியே, கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். ஆயத்தப்படுங்க. எகிப்தை விட்டு புறப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. எகிப்தை விட்டு வெளியே போகிற நாட்கள் வந்துவிட்டது. உங்களுக்காக ஒரு பஸ்காவாகி ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு விட்டது. இயேசு கிறிஸ்து என்னும் பஸ்கா, இயேசு கிறிஸ்து என்னும் வெளியேற பெற்ற அந்த ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டு, அவர் உங்களுக்கு ரத்தம் சிந்தப்பட்டு உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து விட்டார். புறப்பட்டு போங்கள். Do not be in the bondage. Move forward. Marakata labashe libra dishe mere kalabasi kadesh leka parisha galatase leku perika dishe. அப்படியே ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். God has spoken to you. சிஸ்டர் மாலினி அருண், கர்த்தரை நம்புங்கள். நீங்க கர்த்தர் உங்களை கண்மலையின் மீது கொண்டு போய் வைப்பார். கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை இது நிறைவேற்றுகிற வருடமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். லேக பாரோஷ் மேரி செஃபேலேஷ் எல் பிரகேலடாஷ் ராதிகேபேஷே. சிஸ்டர் எப்சிபா, கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்க போகிறார். ரேகே லேஹாந்து ரோஷ். The Lord is going to enlarge your territory. The Lord is going to enlarge your vision. Laki reba sotoposhe lebeseke manushikeya. பிரதர் நாகராஜ், கர்த்தர் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே நிறைவேற்றுவதற்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். லே ப்ரோடோஷ் பிராடிகா ஜெடே மெனுடா சம் ஷகீலடாஷ் லெபசோ டோபோரோஷே. கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை, அவர் வார்த்தையால் சொன்னதை கரத்தில் நிறைவேற்ற போகிறார். ப்ரிப்பேர். மழை வரப்போகிறது. அந்த மழை வந்துவிட்டால் நிலத்திலே விதைத்த பயிரெல்லாம், விதைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்துவிடும். ஆயத்தப்படுத்துங்கள், நிலத்தை ஆயத்தப்படுத்துங்கள். சகோதரியே, நிலத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் உங்க பெயரை சொல்லலையா? உங்க கிட்ட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking to you. The Holy Spirit is speaking to you. லேஷாகா பாராஷே. இருதயமாக நிலத்தை பண்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம் நிலத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஒரு பின்மாறி மலை ஊற்றப்பட போகிறது. கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெரிதாக்க போகிறார். அவரை நோக்கி பார்க்க பார்க்க உங்கள் முகங்கள் பிரகாசப்பட போகிறது. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் கர்த்தர் நீங்களாக்கி ரட்சித்தார். உங்களை ரட்சிக்க மாட்டாரா? தம்முடைய பிள்ளைகளை ரட்சிக்க மாட்டாரா? தம்முடைய பிள்ளைகளுக்காக மனம் இறங்க மாட்டாரா? என் தேவன் உங்களுக்காக மனம் இறங்குகிறார். ரேகாபாசியாந்தோலோஷ். கர்த்தர் உங்களுக்காக மனம் இறங்குகிறார். சிஸ்டர் மேரியன் சாமுவேல், கர்த்தர் உங்களுக்காக மனம் இறங்குகிறார். கர்த்தர் உங்களை எல்லைகளை பெரிதாக்க போகிறார். லேஹஸி கமாந்தோரோஷ். சிஸ்டர் அலெக்சின் சிமியா, கர்த்தர் God is going to lift you. கர்த்தர் உயர்த்த போகிறார். அதற்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது. எல் மரகா செஃபேலேஷ் எரீடா ஹப்ஷகேலோஷ் ரேகாதி லீப்ரதாஷ் பிராசபாஷியேலே. Brother David John, God is going to enlarge your territories. Pray. Do not stop the prayer. இந்த வருஷத்திலே கர்த்தர் வார்த்தையால் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். Prepare, prepare, prepare. கர்த்தர் உங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்த போகிறார். தேவரீர், நீர் பெரியவர், நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். காமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Lord is alive. மாசாகா பாராஷே லேஹதீன மாந்தோரோஷ் ரீகோ பெரிடா ஹம்ஷகேலேஸ். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கா ஜெபிக்கிறேன். ரே கதி லபாசி கதோஷ் மேருட்டா சம் ஷகீலாடாஷ் எலீசே எல் ப்ரோகோல் பராகே ஃபெலிஷா மேனுட்டா சம் தோரோஷ் எக்ஸீடா லபூஷே டேகா லமஹந்தோரோஷ். Lord Jesus, enlarge your territories. ஆண்டவரே, நீர் அவருடைய எல்லைகளை பெரிதாக்குங்க.
கர்த்தாவே, எல்லைகளை பெரிதாக்குங்க. நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. குடும்பத்தில, வேலையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சபைகளிலே அவர்களை கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவீராக. லார்ட், fulfill thy vision, fulfill thy purpose upon their lives. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீங்கப்பா, உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசியிருக்கிறீர், உங்களுடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்கப்பா. நன்றி. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவர் மீதும் உடைய பிரசனம் இறங்கட்டும், உடைய காருண்யம் மூடிக்கொள்ளட்டும். லார்ட் bless them. இந்த வசனத்தை நாங்கள் எல்லா விதத்திலும் காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் ஆழமான சத்தியத்தை நடத்தும். நாங்கள் முன்னேறி செல்கிறோம். we are moving forward Lord by your grace. நாங்கள் முன்னேறி செல்கிறோம், நாங்கள் முன்னேறி செல்கிறோம். யாபேசை ஆஸ்வதித்த தேவன் எங்களை ஆஸ்வதித்ததற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆஃப்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியை, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவரே, நீர் இந்த செய்தியை ஆஸ்வதித்ததற்காய் நன்றி, எங்களோடு பேசினதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமனத்துக்கு நல்ல பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உன் சித்தம் பரமனத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், என்னோடு கூட பேசியிருக்கிறார், நம்மோடு பேசியிருக்கிறார். நம்முடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். ஹalleluya, ஹalleluya. சத்தமாக ஹalleluya. கைகளை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா துதியும், எல்லா கணமும், எல்லா மகிமையும் என் கர்த்தர் ஒருவருக்கே, என் தேவாதி தேவன் ஒருவருக்கே. அவர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். நம்முடைய கால்களை மான் கால்களை போல பலமாக்கி நம்மை காண்டாமிருகத்திற்கொத்த பலனை கொடுத்து நம்மை அவர் புஷ்டியும் கொழுமை வைக்கிறார். ஹalleluya. மகா வறட்சியான நாட்களிலும் கர்த்தர் நம்மை அவர் செழிக்க செய்வார். எல்லா இடத்திலும் பஞ்சம் இருந்தாலும் உங்க வீட்டிலையும் உங்க நிலத்திலையும் கர்த்தர் தானியங்களை விளைய செய்வார். ஏன் தெரியுமா? தேவரீர் என்னை ஆஸ்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கை துக்கப்படுத்தாதபடிக்கு செய்யும். ஆண்டவரே, என்று ஜெபிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை அப்படியே செய்ய போகிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்காமல் வேறு யாருக்கு கொடுப்பார்? God bless you, God bless you. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சிஸ்டர் மல்லிகா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.